நடுராத்திரி வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணீங்கல்ல நீங்கள். ஏன் அப்போ இந்த நியாயம் தெரியாதா? ஆர்எஸ் பாரதி மேலேயே 21 கேஸ் இருக்குது, அவரையே அரெஸ்ட் பண்ணல, ஏன்ப்பா ஒரு ட்வீட் போட்டவன் அரெஸ்ட் பண்ண அப்படின்னு அன்னைக்கு அண்ணன் பேசியிருந்தார்னா ரைட்டு நியாயமான ஆளுப்பா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அன்னைக்கு பேச காணாம நீங்க மட்டும் உங்க முதலமைச்சரை வந்து தப்பா பேசினா அரெஸ்ட் பண்ணுவீங்க, மற்றவங்க பண்ணக்கூடாதா? யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்றது தப்பு, இது என்னுடைய கருத்து. ஆனா இதை கேட்கறதுக்கு திமுகவுக்கு என்ன யோகியதை இருக்கு, இது என்னுடைய கேள்வி. நீங்க வந்து பாருங்க, நாங்கெல்லாம் இது மாதிரி பண்ணதே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, ஏன்னா இங்க தமிழக பாஜக தலைவராக இருக்கின்ற நயினார் அவர்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் கொஞ்ச நாளா ஆளுங்கட்சியை எதிர்த்து ட்வீட் எல்லாம் போட்டுனுக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க தமிழிசை அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள்னு, அப்படியே நீங்கள் டெல்லி பக்கம் கொஞ்சம் பார்வையை திருப்புங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்களும் வந்து ஆதரவு தெரிவித்து தான் பேசினாங்க, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இப்போ வந்து இது 35 கோடியில் ஆரம்பித்து 180 கோடி வரைக்கும் போய் நிற்குது. இதுக்கு ஏதாவது மறுப்பு அறிவிக்கை வந்ததா? ஏன் வரல? அப்போது இவரோடது வந்து அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா நான் ஒரு குற்றச்சாட்டு சொன்னேன், அந்த மாதிரி தானே ஆகுது. ஏதோ சொன்னார் அவ்வளோதான், விடுங்க, இதெல்லாம் நான் சீரியஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அது ஒன்றும் இல்லை, வந்து இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். ஒரு வேளை ஒரு 10 தொகுதி 12 தொகுதி 15 தொகுதி 20 தொகுதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை பேர் ராஜினாமா பண்ணுறாங்க. அதாவது அதிமுகலேருந்தோ இல்லை திமுகலேருந்தோ ஆளுங்கட்சியிலேருந்து. அப்போ அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கும்போது என்ன அசம்ஷன் அப்படின்னா, அதில் எல்லாத்துலேயும் விசில் சின்னம் ஜெயிக்கும் அப்படின்றது. ஸோ தட் அவங்க மெஜாரிட்டி வந்துடுவாங்க. யோசிச்சு பாருங்கள், அவங்க மெஜாரிட்டி வந்துட்டாங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே இந்த விசிகா கம்யூனிஸ்ட் இவங்களுடைய நிலைமை என்ன, ஈவன் காங்கிரஸோடைய நிலைமை இப்போ சொல்லலாம். என்ன நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, மாநில உரிமைகளை விட்டு கொடுத்து விட்டீர்கள், இந்தியா திணிக்கிறாங்க, நீங்கள் பாஜகவோட துணை போகின்றீர்கள் அப்படின்னு இப்போ சொல்லலாம். ஆனால் அந்த 20 இல்லை 10 வாட் எவர் ஒரு இடைத்தேர்தல் நடந்து அதில் வந்து அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொன்னால் சொல்லிட்டு போங்க, என்ன இப்போ நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், இருக்கீங்களா? நான் சொன்னல, நம்பினாதான் சாப்பாடுன்னு தாத்தா சொன்னார். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மேஜிஸ்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் சொந்த ஜாமீன்ல வெளியே விட்டுருக்காங்க. இந்த கைது நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அதே மாதிரி இந்த சொந்த ஜாமீன் அப்படின்றது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாரிதாஸ் அவர்களை இது மாதிரி தான் வந்து ஏதோ அவதூறு ஏதோ சம்திங் அப்படின்னு கைது பண்ணிட்டு அதே மாதிரி அங்கே கோர்ட்டுக்கு போன உடனே சொந்த ஜாமீன்ல அவரை வந்து விடுவித்து விட்டார்கள். எதுக்காக இந்த நடவடிக்கை? அதாவது அவர் வந்து அவதூறாக பேசினார், இது குற்றச்சாட்டு. ரைட், இன்னைக்கு தேதியில் வந்து ஒரு எம்எல்ஏ எப்படி பேசலாமா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ யாராக இருந்தாலும் அந்த மாதிரி பேசக்கூடாது. பொதுவெளியில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னும் போது ஒரு குறைந்தபட்ச நாகரீகம் வேணும், புரியுதுங்களா? இங்கே சும்மா முன்னாடி இருக்க 4 பேர் கை தட்டுவாங்க, கட்சியில் வந்து பார்த்தீங்களா நான் இப்படிலாம் பேசுகிறேன். இன்னைக்கு பல கட்சிகள் அப்படி தானே இருக்குது. நம்ம வந்து இப்படி கண்ணாபின்னான்னு இப்படி பேசிட்டோம்னா இவர் தான் தைரியமான ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் போட்டுனுக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ஏற்புடையதல்ல. ஆனால் இதுக்கு கைது தேவையா? சிக்கல் எங்கன்னா, இதுக்கு நீங்கள் கோர்ட்டில் போனீங்கன்னா என்ன அதிகபட்ச தண்டனை கொடுத்துட போகிறாங்க? ராகுல் காந்தி விஷயத்தையே எடுத்துக்காங்க. அவர் அப்பப்போ ஏதாவது பேசி போடுவார், அதுக்கப்புறம் போய் எம்பி பதவி தகுதி இழப்பு செய்து அதுக்கப்புறம் மறுபடியும் அப்பீல் பண்ணி வந்து இவ்வளோலாம் நடந்து நிற்குது. இப்போ அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல, அப்படியே தூங்குது. தேர்தல் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் அதை பற்றி யாருக்குமே ஆக்கிறது இல்லை போல இருக்குது. கேஸ் போட்டவரே என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ரைட்டா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அப்போது ஒரு பக்கம் இந்த மாதிரி கண்ணாபின்னான்னு பேசுறது, இன்னொரு பக்கம் இந்த கைது அப்படின்றது, இது ஒரு எக்ஸ்ட்ரீம்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் சான்ஸ் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு இதுவராது ஒரு எம்எல்ஏவாக இருக்கார் பேசுகிறார். இந்த மாதிரி எத்தனையோ பேர் இந்த மாதிரி எவ்வளோ அசிங்கமாக பேசின்னு இருக்கிறாங்க. அப்போது இவங்க மேலெல்லாம் கேஸ் போட்டு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணணும்னா என்ன ஆகிறது? இல்லை, இந்த விஷயத்தை தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, இருந்து கொண்டு முதலமைச்சர் குறித்து பேசுவதற்கு ஒரு நாகரிகமான விமர்சனத்தை முன்வைக்கணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க.
ஸோ அது இப்போ எம்எல்ஏயா இருக்கக்கூடிய விஷயம் தான் இங்கே ஹைலைட் செய்யப்பட்டிருக்கு. இல்லை, அதுதான் நான் சொன்னேன்ல, அது எம்எல்ஏவாக இருந்தாலும் சாதாரண ஆளாக இருந்தாலும் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான். என்ன அவருக்கு கொஞ்சம் பொறுப்பு அதிகம் வேணுன்றாரு. எனக்கு என்னவோ இந்த காமன் மேனுக்கு தான் பொறுப்பு அதிகமாகுதுன்னு நினைக்கிறேன் அவங்கள விட. ஏன்னா காமன் மேன் தான் இந்த மாதிரி 4 பேருக்கு முன்னாடி பேசுறதுக்கு பயப்படுவான். ஐயோ யாராவது பார்த்தாங்களா அசிங்கமாக சொல்லுவாங்களோ அப்படின்னு. அடுத்தது சட்ட பாதுகாப்பு அப்படின்றது அவங்களுக்கு என்ன, பின்னாடியே ஒரு வக்கீல் படையாக இருக்கும் போது ஒரு சாதாரண மனுஷனுக்கு உங்களுக்கு எங்களுக்கும், இவர் வந்து அரசியல்வாதி, எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், ஏகப்பட்ட வழக்கு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். வழக்குகள் நிறைய. அதான் அப்போ வந்து அவர் பெரிய ஒரு வக்கீல் பட்டாளமே வச்சிருப்பாரு கூட. அதனால வந்து அவர்லாம் தைரியமாக பேசுவார். பட் இதுக்கு கைது தேவையா? அந்த சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் அப்படின்றது இருக்குல்ல, அதை வந்து யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ என்ன போச்சு, அது சொந்த ஜாமீனில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஆளுங்கட்சியை பார்த்து என்ன கேட்பாங்க? கேட்டுங்கிறாங்க ஆல்ரெடி திமுக. இல்ல இந்த நிலையில தான் திமுகவுடைய ஆர்எஸ் பாரதி அவர்களை பொறுத்த வரைக்கும் என் மேல 21க்கு மேற்பட்ட கேஸ்கள் போடப்பட்டிருக்கு, வழக்குகள் போடப்பட்டிருக்கு. ஆனாலும் இது வரைக்கும் கைது நடவடிக்கை இல்லை. ஸோ அதனால இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாரு. அவரை கைது பண்ணலை. அதாவது அந்த பிச்சை போட்டது ஞாபகம் இருக்கா? அதுக்கு வந்து வேறு சில சட்டப்பிரிவுகளில் அவர் மீது வழக்கு தொடுத்தார்கள். கொரோனா காலத்தில் என்ன சொல்லிட்டாரு, நான் வேறு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு வந்தேன், குவாரண்டைன் அப்படின்னு வர முடியாது அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? ஆளுங்கட்சி அதுவும் கொஞ்சம் பெரிய புள்ளி, அதனால் கைது நடவடிக்கை இல்லை. என் மேலே 21 கேஸ் இருக்குது, யாரும் அரெஸ்ட் பண்ணலன்னா, உங்களை யாரும் அரெஸ்ட் பண்ணலைங்க. உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வச்சிங்க? 1 2 குண்டாஸ் போட்டிங்களா இல்லையா? எத்தனை பேர் ட்வீட் போட்டாங்களா? அவனே தீ உள்ளவை. என்னவோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த 10 பேரை கொண்டார்னு ஒருத்தர்லாம் முன்னாடி வந்தாங்கல்ல, அந்த மாதிரி தேடி தேடி எங்கெங்கெல்லாம் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வருது. நடுராத்திரி வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணீங்கல்ல நீங்கள். ஏன் அப்போ இந்த நியாயம் தெரியாதா? ஆர்எஸ் பாரதி மேலேயே 21 கேஸ் இருக்குது, அவரையே அரெஸ்ட் பண்ணல, ஏன்ப்பா ஒரு ட்வீட் போட்டவன் அரெஸ்ட் பண்ண அப்படின்னு அன்னைக்கு அண்ணன் பேசியிருந்தார்னா ரைட்டு, நியாயமான ஆளுப்பா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அன்னைக்கு பேச காணாம இல்ல இப்போ இந்த விஷயத்த சுட்டி காட்டுறாங்க. என்னை போல வந்து திமுக இருக்கக்கூடிய பல பேர் மேல டிஃபமேஷன் கேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வழக்குகள் இருக்கு. நாம வந்து அதிகமா பேசியிருக்கோம், எல்லை தாண்டி பேசியிருக்கோம், பல வழக்குகள் நம்ம மேல இருக்கு. ஆனா வந்து எந்த அரசாங்கமும் வந்து நடவடிக்கை எடுக்கல, வழக்கோட நிறுத்திக்கிட்டாங்க. ஆனா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் கைது வரைக்கும் சென்றுட்டாங்க அப்படிங்கிற நிலையில தான் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ 21 கேஸ் இருக்கா? சரி, அவரையும் அரெஸ்ட் பண்ணிருங்க. ஏன் பாவம், அவர் வேற கஷ்டப்பட்டுனுக்கிறாரு. அவர் மட்டும் எங்க விட்டு வச்சிருக்கீங்க? அவரையும் ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருங்க. அவர் சொல்லாரு, ஏன்னா ஒரு கேஸுக்கே நீங்க அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பண்றீங்க, 21 கேஸ் வச்சிருக்காரு, ஏன் பண்ணல? அப்படி ஒரு ஆதங்கமா இருக்குமோ? இது ஆர்கியூமெண்ட் கிடையாது. இப்போ கைது நடவடிக்கை கூடாது, தப்புன்னு சொன்னா நீங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணீங்க? யாரையுமே அரெஸ்ட் பண்ணலையா? நீங்க மட்டும் உங்க முதலமைச்சரை வந்து தப்பா பேசினா அரெஸ்ட் பண்ணுவீங்க, மற்றவங்க பண்ணக்கூடாதா? யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்றது தப்பு, இது என்னுடைய கருத்து. ஆனா இதை கேட்கறதுக்கு திமுகவுக்கு என்ன யோகியதை இருக்கு, இது என்னுடைய கேள்வி. நீங்க வந்து பாருங்க, நாங்கெல்லாம் இது மாதிரி பண்ணதே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அப்ப நியாயஸ்தன்னு சொல்லலாம், பாஜக சொல்லலாம். இல்ல பாஜகவில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த கைதை வந்து நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிற செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. ஆமா, ஏன்னா இதே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து மோடி அவர்களை பற்றி எல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோழிய முடிக்கலையான்னு வேற ஒருத்தர் கேட்டார், ஞாபகம் இருக்கா? அவர் இப்போ இல்லை. ஆமாம், அதனால விட்டுருங்க. அப்பெல்லாம் பாவம் இவங்க கொந்தளிக்கலை. ஆனால் இன்றைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு எதிராக பேசினார்ன உடனே கைது செய்யப்பட வேண்டியவர் அப்படின்னு தமிழிசை மேடம் அவர்கள் சொல்கிறாங்க. சொந்த கட்சியில் இருக்கவங்க, சொந்த கட்சியுடைய பிரதம மந்திரி, அவர் கட்சின்றதை விட பிரதம மந்திரின்றவர் ஒட்டுமொத்த நாட்டுக்கு எல்லா மக்களுக்கும் அவர் பிரதம மந்திரி. அவரை பற்றி பேசும்போதெல்லாம் வந்து இவ்வளோ வீர உரை வரவில்லை. ஆனால் இங்கே வந்து முதலமைச்சரை பேசும்போது எனக்கு என்னவோ ஒரு லிங்க் தெரியுது. சிவா, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இங்கே தமிழக பாஜக தலைவராக இருக்கின்ற நயினார் அவர்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் கொஞ்ச நாளாக ஆளுங்கட்சியை எதிர்த்து ட்வீட்டெல்லாம் போட்டுனுக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க தமிழிசை அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள்னு, அப்படியே நீங்கள் டெல்லி பக்கம் கொஞ்சம் பார்வையை திருப்புங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்களும் வந்து ஆதரவு தெரிவித்து தான் பேசினாங்க, ஞாபகம் இருக்கா? ஒருவேளை இவங்க வந்து டெல்லி பாதையில் போகின்றார்கள், இவங்கெல்லாம் சென்னை பாதையில் போகின்றார்களோ? பாருங்க, அவர் பேசினது தப்புன்னு சொல்லுங்க, தண்டிக்கப்பட வேண்டியவர்னு சொல்லுங்க. கைது தேவையா? சட்டம்னு ஒன்று இருக்குது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதை மீறி, ஏன்னா பிரதம மந்திரியை பற்றி சொல்லும்போது கூட அவர் கைது செய்யப்பட வேண்டியவர் அப்படின்னு பல பேரை நீங்கள் சொல்லலை. இன்னைக்கு முதலமைச்சரை சொல்லும்போது கைது செய்யப்பட வேண்டியவர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ வந்து என் காதுகளில் ஜால்ரா சத்தம்
ஜங் ஜங் என்று கேட்கிறது. உங்களுக்கு என்ன கேட்கிறது? இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதில் காவல்துறையினர் வந்து அழைத்து செல்லப்பட்ட நிலையில வந்து தன்னை மிரட்டி எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ண சொல்லி தாவேக்கால இணைய சொல்லி மிரட்டினாங்க அப்படிங்கிற தகவல்களை வந்து பத்திரிகையாளர்கள் மத்தியில் வெளி வச்சாங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி இது இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாது ஏங்க. அவர் போல்டா வந்து ஆக்ரோஷத்தோட தானே தெரிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் சொல்லலாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னும் போது ஏன் அதுக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே? இல்ல, காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அந்த காவல்துறையினர் சர்க்கிள் இருந்தா எனக்கு வந்து மிரட்டல்கள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற நிலையில தான் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. நான் நம்ப மாட்டேன். நீங்க வேணும்னா நம்பினா நம்புங்க, நம்பினாதான் சாப்பாடுன்னு தாத்தா சொன்னார்னா அதுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா இப்போ அந்த குற்றச்சாட்டு அப்படிதான். நல்லா யோசிச்சு பாருங்க சிவா. இவங்க இந்த குதிரை பேர அரசு அப்படின்னு சொன்னாங்க. வைகோ அவர்கள் கூட அப்போ அது என்ன ஒட்டக பேரமா அப்படின்னு கேட்டார். இப்போ அவங்க அப்படியே டகால்னு திருப்பி நீங்கள் குதிரை பேரம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விஷயந்தான் சுத்தமாக புரியல. இந்த அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. திமுக தலைமையிடம் இருந்து திட்டவட்டமாக ஏதாவது மறுப்பு அறிவிக்கை வந்ததா? இந்த நிமிடம் வரைக்கும் மறுப்பு எதுவுமே வந்ததாக செய்திகள் இல்லை. அதே மாதிரி இப்போ இது 35 கோடியில் ஆரம்பித்து 180 கோடி வரைக்கும் போய் நிற்குது. இதுக்கு ஏதாவது மறுப்பு அறிவிக்கை வந்ததா? ஏன் வரல? அப்போது இவரோடது அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா நான் ஒரு குற்றச்சாட்டு சொன்னேன். அந்த மாதிரி தானே ஆகுது. ஏதோ சொன்னார், அவ்வளோதான், விடுங்க. இதெல்லாம் நான் சீரியஸாக எடுத்துக்கல. இப்போ சொந்த ஜாமீனில் வெளிவந்த உடனே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் 6 மாதம் தான் தாவேக்கு ஆட்சி அப்படிங்கிறத போல்டாக அடித்து தெரிவிச்சிருக்காங்களே. இதை நீங்கள் எப்படி? இந்த 6 மாதம் அப்படின்றதுல ஒரு நான் கூட அது பேசியிருக்கேன். இந்த டாக்டர் சொல்வார்ல 24 ஹவர்ஸ் போனால் தான் இதுவாக இருந்தாலும் தெரியும் அப்படின்னு. இந்த இடைத்தேர்தல் அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஹர்டில்னு சொல்லலாம் இந்த அரசாங்கத்துக்கு. இப்போது என்ன 6 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்களா? திருச்சி கிழக்கு 1, 7 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்குது. இன்னும் எத்தனை பேர் அதுக்குள்ள எலெக்ஷன் கமிஷனே யோசிச்சாங்க போல இருக்குது. இதுனா இவங்க பாட்டுக்கு வாரத்துக்கு ஒரு சனிக்கிழமை யாரோ ராஜினாமா பண்ணுகிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, ஒட்டுக்கா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை போட்டுடலாம். மற்ற 3 மாநிலங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அது ஒன்றும் இல்லை, இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். ஒருவேளை ஒரு 10 தொகுதி 12 தொகுதி 15 தொகுதி 20 தொகுதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அத்தனை பேர் ராஜினாமா பண்ணுறாங்க. அதாவது அதிமுகலேருந்தோ இல்லை திமுகலேருந்தோ, ஆளுங்கட்சியிலேருந்து இல்லை. அப்போ அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கும்போது என்ன அசம்ஷன் அப்படின்னா அதில் எல்லாத்துலேயும் விசில் சின்னம் ஜெயிக்கும் அப்படின்றது. ஸோ தட் அவங்க மெஜாரிட்டி வந்துடுவாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க மெஜாரிட்டி வந்துட்டாங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே இந்த விசிகா கம்யூனிஸ்ட் இவங்களுடைய நிலைமை என்ன, ஈவன் காங்கிரஸோடைய நிலைமை என்ன? இப்போ ஏதோ ஒரு பெட்டிஷன் ஃபைல் சப்மிட் பண்ணியிருக்காங்களாம். அதில் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் இவங்கெல்லாம் ஏதோ சைன் பண்ணியிருக்காங்க. திமுக கூட சைன் பண்ணியிருக்கு. ஆனால் தாவேகா சைன் பண்ணல அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஏதோ நீதிமன்றத்திலே ஏதோ இது பண்ணுறாங்க போல இருக்கு. இது மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் மேலிட லெவலில் காங்கிரஸுடன் தாவேகா அலைன் ஆகவில்லை. அது நல்லாவே தெரியுது. இப்போ சொல்லலாம் எங்ககிட்ட எம்பிக்கள் இல்லை அப்படின்னு. அப்படி இல்லைங்க, எம்பிக்கள் இருக்கு இல்லைன்றது வேற விஷயம். மற்றபடி ஒரு தேசிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தாவேகா இன்னும் பல மாநிலங்கள்லையும் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஈவன் அதர்வைஸ் மாநில கட்சிகளே தேசிய பிரச்சனைகளில் குரல் கொடுப்பது, ஒன்றிணைந்து செயல்படுவது அப்படின்றத பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மதிமுக என்ன தேசிய கட்சியா? அவங்கெல்லாம் நேஷனல் இஷ்யூ அப்படின்னும் போது அங்கே போய் நின்றுன்னு இப்படி எல்லாரும் சேர்ந்து அப்படி கை தூக்கி நின்றுன்னு பெட்டிஷன்லாம் கொடுத்துட்டு வராங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு சிக்கல் இருக்குது. அப்போது இவங்களே மெஜாரிட்டியாக வந்துட்டாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த விபி கிராம்ஜி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் இதை எதிர்த்து கொண்டு இருக்கின்றார்கள். நாளைக்கு பிஎம் ஸ்ரீயும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? எதிர்ப்பை தெரிவிப்பீங்களா? இப்போ சொல்லலாம், என்ன நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, மாநில உரிமைகளை விட்டு கொடுத்து விட்டீர்கள், இந்திய திணிக்கிறாங்க, நீங்கள் பாஜகவோட துணை போகின்றீர்கள் அப்படின்னு இப்போ சொல்லலாம். ஆனால் அந்த 20 இல்லை 10 வாட் எவர் ஒரு இடைத்தேர்தல் நடந்து அதில் அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொன்னால் சொல்லிட்டு போங்க, என்னப்பா நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், இருக்கீங்களா? நான் சொன்னல நம்பினாதான் சாப்பாடுன்னு தாத்தா சொன்னார், நான் நம்பிடுறேங்க அப்படின்னு பாருங்க விமல். அந்த மாதிரி தான் ஆகும். அடுத்தது இப்போ திமுக அதிமுக அப்படின்னு 2 கட்சிகள் அவங்களும் கணிசமான வாக்குகளை வாங்கினார்கள். அதனால் இந்த 35 ஜெயிக்கக்கூடிய வாக்காக இருந்தது. அப்பவும் ஒரு சில மாவட்டங்களில் ஒன்று கூட ஜெயிக்க முடியல, மெஜாரிட்டி வர முடியல. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த திமுக அதிமுக அப்படி ரைட், இங்கே நீங்கள் நிறுத்திக்கங்க, அங்கே நாங்கள் நிறுத்திக்கிறோம் இல்லையா? அதிமுக டோட்டலாக பாய்காட் பண்ணுறோம், ஏன்னா ஆளே இல்லை, எல்லாம் அந்த பக்கம் ஓடி போட்டாங்க.
அதனால் திமுக மட்டும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னு சொன்னால், ஒரு கன்சாலிடேஷன், எதிர்க்கட்சி வாக்குகள் கன்சாலிடேஷன் இருந்ததுன்னு சொல்லி, அப்போது அந்த இடைத்தேர்தல் நடக்கும்போது அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு பாதி இடங்களில் எதிர்க்கட்சிகள் ஜெயிக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். மெஜாரிட்டி வந்தாலுமே கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னாலுமே இந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுடைய தொல்லைன்றது அதிகமாயிரும். அப்போது இன்றைக்கும் வந்து மத்தியில் பாஜக பற்றி அதான் சொல்லுவாங்க, அது பாருங்க மோடி வந்து தோற்கடிக்கப்பட முடியாதவர் அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்படின்வாங்க. பட் இன்னி வரைக்கும் அவங்களால தோற்கடிக்க முடியல. ஆனால் இன்றைக்கு இங்கே தாவேகாவை இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு தோற்கடிக்க முடியாது அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. இடைத்தேர்தலில் இந்த மாதிரி ஒரு தோல்வி வந்ததுன்னு சொன்னால் அப்போவே அந்த ஒரு பிம்பம் உடஞ்சி போயிடும்ல. ஸோ அந்த ஹார்டில் தாண்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது ஆயுசு கெட்டி, அப்படி தான் நான் சொல்வேன். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164